வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கும்பராசி எப்படி இருக்க போகுது? கும்பராசி 5ஆம் வீடு பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு குரு வருகிறார். அதாவது 5வது வீடுனா பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்போ கும்பராசிக்காரவங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்று கடந்த காலத்தில் நடந்ததை முதல்ல மறக்கணும். இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் குரு வந்தோடனே என்ன பண்ணணும்னா நம்மளோட சிந்தனையெல்லாம் பழைய பகையில் ஞாபகத்துக்கு வரும். நம்மளுடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் திரும்பி பேசுகிற மாதிரி வரும். திருப்பி நம்ம நடந்ததையே திரும்பி பேசுகிற மாதிரி வரும். அதெல்லாம் வேண்டாம். பழைய பகையை முதல்ல மறக்கணும். லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு மேனேஜர் திட்டிடுவார். திட்டினோடனே வாசலில் நின்றுக்கிட்டு அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாகி நிற்பார். ஃப்ரெண்டு கேட்பான், அந்த மேனேஜருக்கே இவன் கை காட்டி அனுப்பி விடுவான். யாரும் அந்த கதாநாயகன். அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்பான், எப்பட்றா நீ இதெல்லாம் செய்கிறேன்னு. நான் அதே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதே இடத்துல நிற்கணும்டா, அதை மறந்துட்டு நவுந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு அருமையான ஒரு வார்த்தையை அந்த டேரக்டர் வச்சுருப்பார். முடிஞ்ச அந்த படத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டு வெளியில் வரணும். இதை முதல்ல நினச்சா மட்டும்தான் கும்பம் சிறப்பாக இருக்கும். நாம் நடந்த பிரச்சனைகள், நடந்த வேதனைகள் 1 2 இருக்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பம் துன்பமான ராசி தான். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒருத்தவனு நமக்கு பக்கத்தில் உள்ள நல்லவனாக இருக்க மாட்டான். நம்மக்கிட்டே சிரித்து பேசுவான், நம்மக்கிட்டே சந்தோஷமாக பேசுவான். நம்ம சாப்பிட்ற வடையை எடுத்து சாப்பிட்லான்னு நினைக்கும்போது அவன் வடையை தின்னுடுவான். இந்த தட்டு மட்டும் தான் இருக்கும். என்னடா தம்பி சும்மா தட்டு மட்டும் தான் வச்சுருக்க, நீ ஏன்டா இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த வடையை வச்சுட்டு, நீ எதுவும் சும்மா உனக்கு பிடிக்கலன்னு வச்சுருக்க பிள்ளைக்கு நான் எடுத்து தன்னிடுவான். அதுக்கு நியாயமாக காரணம் வேறு சொல்லுவான். ஸோ அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் படுற துன்பத்துக்கு அளவே கிடையாது. இப்போ 5ஆம் இடத்துக்கு வராரு. ரொம்ப சிம்பிள், பழச மர எல்லாரையும் மன்னிச்சு விடு. இயேசுநாதர் மாதிரி நீ மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. உனக்கு அந்த மன்னிப்பு வந்துருச்சு. அந்த மன்னிப்பு குணம் வரும்பொழுது பகவான் இப்போ நிறைய கொடுக்க போகிறார். என்ன கொடுக்க போகிறார்? நம்ம மனசில் முதல்ல தெம்பை கொடுக்குறார், தைரியத்தை கொடுக்குறார். சமாளிப்போம்டா, இன்னும் இதுக்கு மேலே நான் என்னடா கஷ்டப்பட போகிறேன், எனக்கு இந்த வயசில் நான் படாத கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு பிறகு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இதுக்கு பிறகு துரோகம் பண்ண வாய்ப்பு இல்லை, என்னை ஒருத்தன் திட்டாத வார்த்தை இல்லை, என்னை அதாவது இன்னும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரவங்களை மனசார திட்டாதவங்களே கிடையவே கிடையாது. எல்லாரும் கும்பராசிக்காரவங்களை பார்த்தும்போது கை கொடுப்பாங்க, உன்ன மாதிரி உண்டான்னு கேட்பாங்க. ஆனால் மனசில் அம்புட்டு வன்மமாக தான் இருக்கும், வக்கரமாக தான் பேசுவான், அதுவும் பயன்படுத்திப்பான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது கும்பத்துக்கு இந்த 5ஆம் வீடு அருமையான வீடு. குரு இப்போ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்க போகிறார், தன்னம்பிக்கையை கொடுக்குறார். எதுவாக இருந்தாலும் இந்த அர்ஜுன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு முதலமைச்சர் ஆகுவீங்களா, நீ ஒரு நாள் சிஎம் ஆயிரு அப்படின்னு ரகுவரன் சொல்லுவார். உடனே அவர் என்ன பண்ணுவார், அர்ஜுன் இப்படி எடுப்பார், இப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படி அப்படி குடிச்சிட்டு வைப்பார். இந்த டைம் போதுங்க கும்பராசிக்கு, இந்த டைம் போதும். இப்போ இனிமேல் யாருக்கிட்ட எதை பேசினாலும் இந்த டைம் எடுத்துக்க சொல்லுங்கள். கும்பராசிக்கு புது திறன் ஏற்படும். இதுதான் பஞ்சமகாஸ்தானம், இதுதான் பூர்வீக புண்ணியஸ்தானம். அதில் யோசிப்பான் பாருங்கள், நம்மளால இவனை மாதிரி யோசிக்க இனிமேல் பிறந்து வரணும். கும்பம் தோக்கிற ஜாதகமே கிடையாது. அதனால் இந்த ஒரு டைம் ஆனால் எடுக்கணும். எவன் பேசுனாலும் யோசிக்கணும். இவ்வளோ தான் டைம். யோசிச்சுட்டு பேசுனா கும்பத்தோடைய துன்பம் விலக போகுது. ஃபுல் சப்போர்ட் கிரகங்கள் பண்ண போகுதுங்க. நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது. அவங்களோட தனி திறமைகள், மதிப்புகள், மரியாதைகள் உயரப்போகுது. நல்ல நண்பர்கள் சேர போகிறாங்க. பணம் காசு கொழிக்க போகுது. வெற்றி வாகு சுட போகிறாங்க. ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் செய்யணும். பார்த்தீங்களா, என்ன பரிகாரம் தெரியுமா? துர்க்கை வழிபாடு. ரொம்ப சிம்பிள். துர்க்கை தான் ஜெயத்தை கொடுப்பா. இந்த துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணால் போதும். ஆனால் ஒன்றே ஒன்று, கும்பராசிக்காரவங்க துர்க்கையை வழிபாடு பண்ணும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கிறது, புளிஞ்சு விடுறது, சிகப்பை வைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வன்மமே வராது. அவங்க மனசு குழந்த மனசு. ஒரு விஷயத்தை எலுமிச்சம்பழத்தை அறுத்தா கூட இது எதுக்கு வீணாக்கணும், யாருக்காவது ஜூஸ் போட்டு கொடுக்கலாமான்னு நினைக்கிறவங்க, அவங்கள போய் எலுமிச்சம்பழத்தை நடு, அவங்கள விளக்க போடு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வன்மம் தான் வரும். அவங்களுக்கு வன்மமே பிடிக்காது. எதையுமே அகிம்சை. எதுவாக இருந்தாலும் கை கொடுத்துப்போம்யா, எதுவாக கட்டி தழுவிப்போம்யா. அதாவது அந்த ஒரு படம் வசூல் ராஜா MBBSல கமலஹாசன் அழகாக ஒன்று சொல்லுவார், கட்டிப்பிடி வைத்தியம். இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை மட்டும் இந்த வருஷம் ஹேண்டில் பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி ஜெயிக்க முடியாதுங்க. துர்க்கை வழிபாடு சிறப்பாக இருக்கும் கும்பத்துக்கு. 2025 குரு பயிற்சி கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைப்பாங்க, சொல்ல முடியாமல் முழுங்கின்னு இருப்பாங்க. ரஜினிகாந்த் சார் ஒரு கதை சொன்னார். ஒரு மேடையில் ஒரு கதை சொன்னார். 16வது மாடியில் வீடு வாங்கிட்டாங்க, லிஃப்ட்டு வேலை செய்யலை. சரி ஒன்று பண்ணுவோம், நீ ஒரு கதை
நான் ஒரு கதை, ஒரு படி ஏறும்போது நீ ஒரு கதை சொல்லு, அடுத்த படிக்கட்டு ஏறும்போது நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்படியே 16வது மாடி ஏறினா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக 16வது மாடி ஏற போகிறாங்க. அந்த வீட்டு ஓனர் ஒரு கதையை சொல்கிறவர். அதாவது ஒரு இடத்துல 16வது மாடியில் ஒருத்தன் வீடு வாங்கினான். நேராக லிஃப்ட்டுக்கிட்ட போனால் கரண்ட்டு வேலை செய்யல. கதை சொல்லிகிட்டே மேலே ஏறினா 16வது மாடி வரும்போது தான் யோசனை வந்துச்சு, சாவியை முதல் மாடியில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்பப்போ மறதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்கிறத சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அதாவது விவேக் சாரோடைய படத்தில் வர மாதிரி இவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் வெளியில் தெரியுது, இது மைண்டு வாய்ஸ்ன்னு கேட்குது, இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஒரு எண்ணம். ஆனால் ஜாக்பாட்டான டைம் இருக்கே, குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2-11 கொண்டவர் 5ஆம் இடத்துல உட்காரும்போது ஏதோ ஒரு வகையில் நல்ல மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள். கணவராக இருந்தால் மனைவியோட ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கேர் எடுத்து பார்த்துக்கணும். 2 பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அவங்களே உட்காந்து பேசி சிரித்து அடித்தோ குதிச்சோ சரி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப தடங்கள் ஏற்படுதுன்னா நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துறது நட்பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் சொன்ன மாதிரி தான், இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லி சனீஸ்வரர் அமுச்சு விட்டார். அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தட்டி கழிக்கிறது ரொம்ப நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உடம்புல தேக ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, பசிக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு 2 வாய் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு மற்றவங்க நானா டென்ஷன் ஆகிறேன்னு திருப்பி அவங்க டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் இல்லைனாலும் டென்ஷன் ஆகிற மாதிரி மற்றவர்களுக்கும், மற்றவர்கள் கரகரன்னு பேசுகிற மாதிரி இவர்களுக்கும் தோணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இவர்களுக்கு திருமண காரியம் வெற்றி பெறும், இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், வீடு மாற்றம் தெம்பை கொடுக்கும், சொந்த பந்தங்களில் நல்லபடியாக அமையும், கோயில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய காலங்களாக இருந்துகிட்ருக்கும், குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும், உற்றார் உறவினர்லாம் இவங்களை சீனு சொன்னவங்க மதிப்பிட்டு பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்துக்காக மற்றவங்களை தாஜா பிடிக்க வேண்டியிருக்கும், இதுலேயும் கவனம் என்பது தேவை. இந்த காலகட்டத்தில் இடம் மாறலாமா வேண்டாமா இந்த கபடி ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கபடின்னு ஒத்த காலை தூக்குவாங்க, இருந்தாலும் பிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே பின்னாடி வருவாங்க, ஒத்த காலை தூக்குவாங்க திருப்பி பின்னாடி வருவாங்க. இந்த மாதிரி ஆசிலேஷன் அப்படி மனசில் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கும்பராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. அதாவது குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்வைகளாக கொடுக்குறாருங்க. 12 ராசிகளில் உண்மையாக சொல்ல போனால் பாவப்பட்ட ராசி கும்பராசி தான். அவங்களுக்கு இப்போ நேர காலங்கள் ரொம்ப சிறப்புங்க, ரைட்டுங்களா? ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீஷியஸான ஒரு இது, எங்கேனாலுமே அது இல்லாமல் எதுவுமே, அதுதான் துவக்கமே அதுதான், அது இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியமே கிடையாது. ஆனால் எப்பயுமே வந்து இந்த சுபகாரியம் அப்படிங்கும்போது அதை சொல்லுவாங்க இல்லையா, ஐயர் வாழுங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு அத்தனை டேலண்ட் அத்தனை ஒரு விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ளார இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம பாவமாக தான் பார்ப்போம் அவங்கள. அந்த மாதிரி கும்பராசி நேயர்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கிறதே ரொம்ப பாவப்பட்ட, ஆனால் அவங்களுக்கு இது ஒரு சூப்பர் காலம். அவங்க வந்து அவங்களோட வித்தைகள் எல்லாத்தையும் வந்து கொட்டி ஒரே இடத்துல இறக்கணும். எந்த டைம் பெஸ்ட் டைம்னா வெரி பெஸ்ட் டைம் இப்போது. ஸோ இருக்கக்கூடிய இந்த 3 ராசிகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி சூப்பர் டூப்பர் ராசி, ஃபஸ்ட்டு இந்த 3 ராசிகளில் ரிஷபத்தை ஒன்று சொன்னோம், துலாம் ஒன்று சொன்னோம், அடுத்தது கும்பம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி காலம் வந்து இந்த 3 ராசிகளில் வந்து ஒரு ராசி அப்படிங்கும்போது கும்பராசி அடக்கம். இதில் இப்போ வந்து சனி பகவானும் அவங்க விலகி கடைசி காலகட்டத்தில் வந்து உட்காந்துட்டார், எண்ட் ஆஃப் இதில் இருக்கிறாரு. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் அவங்க என்ன நினச்சாலுமே அது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்பயுமே நிதானமாக, எப்பயும் பொறுமையாக, எப்பயுமே ஜோவியலாக அவங்க வந்து எப்போ இருக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு குணாதிசயங்களோடு இருந்துட்டோம்னா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு, எனக்கு நேரம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரு விஷயத்தை நான் வந்து இனிஷியேட் பண்ணால் சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுச்சு, அப்போ அடுத்ததெல்லாம் நம்ம கால்கள் வந்து அகலமாக கால் வைக்கலாம்னா அதை மட்டும் செய்யக்கூடாது. எப்பயும் இருக்கக்கூடிய அந்த ஹியூமர், அந்த ஹியூமிலிட்டியோடையே அவங்க இப்படியே இந்த 1 வருஷ காலங்கள் ஓட்டினாங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹிட்டுங்க இருக்கக்கூடியதில். அப்போ பொருளாதார ரீதியான ஒரு மேன்மைகள், இதுக்கப்புறம் வந்து
ஒரு வேலை செய்கிறாங்கன்னா டெசிக்னேஷன் அடுத்த டெசிக்னேஷன் போகிறதுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியலாக இந்த ஒரு வேலைகளை இருந்தால் கூட சைடு ஒரு தொழில் வந்து நம்ம வந்து புதுசாக பண்ணுறதுங்க. கமிஷன் பேஸ்டு ஒர்க், மெயினாக மீடியேஷன் கமிஷன் சார்ந்த வேலைகள், ஏதாவது போகிறோம் ஒரு புரோக்கரிங் பண்ணுறோம், அது மூலியம் வரக்கூடிய ஒரு வருமான வாய்ப்புகள், வேலை இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியில இருந்து போய் இங்கே இருந்துக்கிட்டே வெளில வேலை செய்கிறது, அந்த மாதிரி அதில் வரக்கூடிய வருமான வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து கும்பராசி நேயர்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு சூப்பரான காலம்தான். ஸோ இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள் அவங்க புத்திசாலித்தனமாக உட்காந்து யோசித்து வேலைகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா பொருளாதார பயங்கர ஹைக்கை வந்து அவங்க அச்சீவ் பண்ணலாங்க. இவங்களுக்கான ஒரு பரிகார வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு, அகத்தியர் வழிபாடுகள் அப்படிங்கிறது இவங்க செய்யும்போது அது ஒரு நாளில் வரக்கூடிய யமகண்ட நேரம், இது மாதிரி வரக்கூடிய அந்த யமகண்ட நேரத்தில் சித்தர்களின் வழிபாடு முறைகள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேன்மை, அந்த கும்பம் மாதிரி ஒரு ப்ரீஷியஸான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.